सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ॐ नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. हरि ओम्. சுக்கிரருக்கும் தேவயானிக்கும் சம்பாஷணை நடந்துட்டு இருக்கு. தேவயானி சர்மிஷ்டை தன்னை அவமானப்படுத்திட்டு கொல்ல முயற்சி பண்ணி கிணத்துல தள்ளுனதுனால ஆத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை சுக்கராச்சாரியார் சமாதானப்படுத்தார். கோவத்தை பெருசு பண்ணாத, ஏன்னா கோவம்தான் ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய எதிரி. கோபத்தை யார் அடக்க தெரிஞ்சுக்கிறாளோ அவதான் உண்மையிலேயே பாக்கியவான். இந்த லோகத்திலேயே மனசுல உண்டார கோபத்தை உடனே அடக்கிறவன் குதிரையை அடக்கிறவனுக்கு சமானம். வெறும்ன குதிரையோட கடிவாளத்தை பிடிச்சிருந்தா அவனை சாரதின்னு சொல்ல மாட்டா. நீ கோபத்தினால உன்னுடைய மனது உடம்பு மற்றும் பாதிக்கப்பட போறது கிடையாது. கோபம் தன்னை சுத்தி இருக்கிற வாளையும் அழித்து விடும். அதனால நீ கோபத்தை விட்டுட்டு என் கூட வா, நம்ம அதை பத்தி கவலைப்பட வேணாம் அப்படின்னு எடுத்து சொல்றார். ஆனா தேவயானி என்ன சொல்றா அப்படின்னா, அவமானப்பட்ட பிறகு அந்த இடத்துல ஒரு மனுஷன் இருக்கிறது அது இறந்த மனிதன் அந்த இடத்துல உயிர் வாழறதுக்கு சமானம். இது பாபிகளோட நம்ம இருந்தோம்னா அவளோட குணம்தான் நம்மள சேர்ந்துடும். அந்த மாதிரி ஒரு நமக்கு சந்ததி சம்பத்து வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு இருக்கிறத விட நம்ம வேற எங்கேயாவது போய் பழைத்து கொள்ளலாம். அதனால நீங்க என்ன கூப்பிட்டாலும் நான் விஷபருவாயின் அரண்மனைக்கு வரமாட்டேன். ஏன்னா சர்மிஷ்டை சொன்னது என்னுடைய மனசுல ஒரு அரளிக்கட்டைய எப்படி கடைஞ்சோம்னா அக்னி உருவாகுமோ அது மாதிரி என் மனசை கடைஞ்சுண்டு கோபம் மேல வந்துட்டே இருக்கு. இந்த கோபத்தை அடைப்பதற்கான வழி கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அழறா. எவ்வளவு சமாதானம் பண்ணியும் கோபத்தை அடக்க முடியாத தேவயானியை பார்த்துட்டு சுக்கராச்சாரியர் என்ன பண்றார், தம் பெண்ணு இப்படி கஷ்டப்படுறாளேன்னு மன வருத்தத்தோட வேகமா விஷபருவான் அரண்மனைக்கு வரார். வந்த உடனேயே அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம ராஜாவை பார்த்து இந்த மாதிரி சொல்றார், உன்னுடைய பெண் என்னுடைய பெண்ணை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கா. நீ என்ன பண்ண அப்படின்னா, என்னுடைய சிஷ்யனாக இருந்த கச்சனை உன்னுடைய அசுரர்கள் மூலமா கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணி 2-3 வாட்டி கொலையும் நீங்க பண்ணிட்டு, இப்படிப்பட்ட உன்னுடைய நாட்டுல எப்படி நான் இருக்க முடியும்? அதோடு இல்லாம என் பெண்ணு வராத ஊர்ல என்னால இருக்க முடியாது. அதனால இப்பவே நானும் என்னுடைய பெண்ணும் இந்த ராஜ்யத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு போறோம். நீங்க எப்படியோ இருங்கோ அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே விஷபருவா என்ன சொல்றான், என்னுடைய பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாளே அப்படின்னு. ஏன்னா அவன் பொண்ணோட பேர்ல அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது மாதிரி சொல்றான். அதனால இன்னும் சுக்கராச்சாரியாரு கோவம் வந்துருது. எப்ப நீ என் பேச்ச கேட்காம என்னை அவமதிக்கிற மாதிரி பேசிட்டு இப்பவே நாங்க போறோம்னு உடனே விஷபருவா உடனே சுக்கராச்சாரியார் காலில் விழறான். விழுந்து குரு கிட்ட சொல்றான், இந்த சொத்து, அரண்மனை, படைகள், இங்க இருக்கிற எல்லா தன தானியங்கள் எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம். நீங்க யார்கிட்டயும் கையேந்தி யாசகம் கேட்பவர் கிடையாது. அப்படின்ன உடனே நீ சொல்றது உண்மையா இருந்தா நீ நேர என்னுடைய பெண்ணாகிய தேவயானிய சமாதானப்படுத்து அப்படின்னு. அப்ப ராஜா கொஞ்சம் யோசிக்கிறான், நான் எப்படி உங்க பொண்ணை சமாதானப்படுத்துறது அப்படின்ன உடனே சுக்கராச்சாரியர் மறுபடியும் என்ன சொல்ற, நான் கிளம்புறேன், உனக்கு பேசுறதுக்கு அவமானமா இருந்தா நீ வர வேண்டாம்ன உடனே இந்த ராஜா என்ன சொல்றான், நீங்க எங்களெல்லாம் விட்டுட்டு போனேன்னா நாங்க எல்லாரும் எல்லா அசுரர்களும் நானும் சேர்ந்துட்டு எங்க குடும்பத்தோட ஏதாவது சமுத்திரத்திலேயோ இல்ல அக்னிலையோ விழுந்து எங்க உயிரை போக்கிப்போம் அப்படின்றதுக்கு சுக்கராச்சாரியார் பெண் மேல இருக்கிற பாசத்தினால நீங்க என்னவானாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, நானும் என் பெண்ணும் கிளம்புறோம்னு கிளம்புறார். உடனே ராஜா என்ன பண்றான், நான் இப்பவே தேவயானி கிட்ட இந்த ராஜ்யமே உங்களுக்கு தான் சொந்தம்ன்றத சொல்றேன் அப்படின்னு சொல்லி சுக்கராச்சாரியோட நேர தேவயானி இருக்கிற இடத்துக்கு வரான். வந்த உடனே இந்த ராஜா என்ன பண்றான், தேவயானியை பார்த்து உங்க அப்பா என்கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னார், இந்த ராஜ்யம், இந்த தனம் எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம்னு உடனே தேவயானியை சொல்றான். அதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு ராஜாவை காலில் விழுந்து உனக்கு என்ன வேணுமோ கேளு, அந்த வரத்தை நான் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே தேவயானி என்ன பண்றா, அப்படின்னா நீங்க உங்க மகளாகிய சர்மிஷ்டையும் அவ கூட 1000 தாதிகளையும் எனக்கு அடிமையா சேவகம் செய்யறதுக்கோசரம் கொடுக்கணும்.
அதோட இல்ல, எங்க அப்பா என்ன யாருக்கு கல்யாணம் பண்ணி குடுத்து அனுப்புறாரோ, அந்த வீட்டுக்கு நான் போம்போது அவ என் கூடவே வரணும். இப்படி உங்களால செய்ய முடியுமா? அப்படின்னு உடனே இந்த ராஜா என்ன பண்றான், தன்னுடைய குலத்த காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவும், நம்மளுடைய குருவாகிய சுக்கிராச்சாரியார் அங்க இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம், உடனே பக்கத்துல இருந்த தாதிய கூப்ட்டு, "நீ வந்து உடனடியா சர்மிஷ்டை இருக்கிற அரண்மனைக்கு போ. ஒரு நாட்டுல வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு குலத்திற்காக குடும்பத்துல இருக்கிற ஒருவன வந்து விட்டு விடலாம். அதே மாரி ஒரு கிராமத்திற்காக நம்ம குலத்தையே விடலாம். தேசத்திற்காக ஒரு கிராமத்தையே விடலாம். தனக்காக இந்த லோகத்தையே பூமியே நம்ம விட்டுறலாம். அப்படிப்பட்ட தர்மம் சொல்லியிருக்கிறதுனால, நீ உடனடியா போய் என் பெண்ண கூட்டின்னு வா. அவள நான் தேவயானைக்கு அடிமையா குடுக்கப் போறேன்னு சொன்ன உடனே தாதி நேரா போறா. சர்மிஷ்டை கிட்ட சொல்றா. சர்மிஷ்டை வந்து இந்த அசுரகுலம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற காரணத்துக்காக, நான் எங்க அப்பா சொன்னபடியாவே தேவயானை கிட்ட நான் வந்து அடிமையா போறேன் அப்படின்னு சொன்ன உடனே, நேரா 1000 தாதிகளோட எல்லாரும் வரா. வந்த உடனே தேவயானிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனாலும் அவ என்ன பண்றா, சர்மிஷ்டைய பார்த்து அவளுடைய மனசுக்குள்ள இருக்கிற குரோதம் வந்து குறையல. சர்மிஷ்டைய பார்த்து, நான் வந்து யாசகம் பண்றவனுடைய பொண்ணு, தானம் பெறுபவனுடைய பெண்ணு. ராஜாவை வந்து அடிபணிந்து கீழ நின்றிருக்கிற பிராமணனுடைய பெண்ணு, என்கிட்ட நீ எப்படி வந்து தாசியா வேலை செய்ய முடியும்? அப்படின்னு கேட்ட உடனே, தேவயானி என்ன சொல்றா, எங்களுடைய அசுர குலம் வந்து காப்பாற்றப்பட வேண்டும். இந்த குல தர்மமும், இந்த குலமும் நல்லா இருக்கணும் அப்படின்ற காரணத்திற்காக, நான் வந்து எங்க அப்பா சொன்ன பிரகாரமே உன்கிட்ட அடிமையா நான் வரத்துக்கு முழு மனசோட சம்மதிக்கிறேன். அதோடு இல்ல, பின்னாடி உனக்கு கல்யாணமாயி நீ எங்க போறியோ, அந்த இடத்துக்கு வந்து நாங்களும் அங்க வரோம் அப்படின்னு சொன்ன உடனே தேவயானி ரொம்ப சந்தோஷத்தோட, அவ அப்பா எல்லாருமா சேர்ந்து இவ ஊருக்கு வந்துர்றா. வந்த தேவயானி கிட்ட சர்மிஷ்டை வந்து அவளுக்கு சிநேகிதியாகவும், அவளுடைய தாதியாகவும் 1000 தாதிகளோடு சேர்ந்து கொண்டு அவ எல்லாரும் வந்து அந்த இடத்துல வசிச்சுட்டு இருக்கா. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் என்ன பண்றா, இந்த தேவயானி, சர்மிஷ்டை எல்லாருமா சேர்ந்து வனத்துக்கு ஒரு உல்லாசமா போறா. அங்க போய் அவ எல்லாரும் ஆடி பாடிண்டு இருக்கும்போது, முன்ன வந்த நகுஷனுடைய மகனாகிய யயாதி ராஜா மறுபடியும் வேட்டையாடி அந்த வனத்துக்குள்ள வரார். இந்த வேட்டையாடி களைத்து போனதுனால எங்கேயாவது வந்து தாகத்துக்கு தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது 2 அழகான குமாரிகளை பார்க்கிறார். ஒருத்தர் வந்து தேவயானி, ஒருத்தர் சர்மிஷ்டை. இதுல தேவயானி வந்து ஒரு பெரிய ஆசனத்துல உட்கார்ந்திருக்கா. அவளுடைய ஆசனத்தை விட சின்னதான ஒரு ஆசனத்துல சர்மிஷ்டை உட்கார்ந்து தேவயானுடைய பாதங்களை பிடிச்சுட்டு இருக்கா. தூரக்கேந்து பார்க்கிற ராஜாவுக்கு வந்து இந்த சர்மிஷ்டை ஒரு ராஜகுமாரின்றது நல்லா தெரியுது. இவளோ ஒரு பிராமண பெண் மாரி தெரிகிறா. எப்படி வந்து ஒரு ராஜகுமாரி பிராமண பெண்ணு கிட்ட வந்து இந்த மாரி தாசியா இருக்க முடியும்னு சொல்லிட்டு நேரா வந்து அவள கேட்கிறார். உங்க 2 பேரையும் பார்த்தா தேவகுமாரிகள் மாரி இருக்கீங்க. அதுல நீ வந்து ஒரு பிராமண பெண்ணாக இருக்க. இவ வந்து ஒரு சத்திரிய பெண் மாரி இருக்கா. அவ எப்படி உனக்கு வந்து பணிவிடை பண்ணிட்டு இருக்கா? இது என்ன ஏதாவது சாபமா? இல்ல ஏதாவது வந்து அநியாயம் நடந்திருக்கா? தர்மத்துக்கு விரோதமா இது நடந்திருக்கு. அப்படின்னு ரொம்ப கேட்கறான். அவன் கேட்கறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, சர்மிஷ்டைய பார்த்த உடனே அவனுக்கு வந்து சர்மிஷ்டைய தன்னுடைய மனைவியா காக்கிண்டு கல்யாணம் பண்ணிட்டு கூட்டின்னு போகணும்னு ஒரு ஆசை வந்துருத்து. அந்த ஆசையின் காரணமாகவே தேவயானை கேட்டவுடனே, தேவயானி என்ன சொல்றா? நாங்க 2 பேர்ல வந்து நான் வந்து பிராமணராகிய சுக்கிரருடைய பெண். என் பேரு தேவயானி. இவ வந்து விஷபர்வா அப்படின்ற அசுரராஜனுடைய பெண் சர்மிஷ்டை. இவ வந்து எனக்கு தாசியாகவும், சிநேகிதியாகவும் இங்க கூடியிருக்கிற 1000 தாதிகளோட எங்கூட இருக்கா. நான் எங்க போனாலும் இவ எங்கூட வருவான்றது வந்து அரச கட்டளை. அப்படின்ன உடனே இந்த யயாதி என்ன பண்றான்? எப்படின்னா, நீங்க உங்க 2 பேர்ல வந்து எப்படி இந்த மாரி ஒரு ம உடன்படிக்கை ஏற்பட்டது? அந்த கதைய நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா, இந்த ராஜகுமாரி வந்து ஒரு பிராமண பெண் கிட்ட வந்து அடங்கி வேலை செய்யறதுன்றது வந்து ஒத்துக்க முடியாத விஷயமாச்சே! அப்படின்ன உடனே தேவயானி சொல்றா, "இது வந்து விதியினால் ஏற்பட்டது. இத பத்தி நம்ம அதிகம் பேச வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க யாரு?" அப்படின்னு கேட்கிறேன். "நீங்க பார்க்கறத பார்த்தா பிராமண தத்துவம்லாம் தெரிஞ்சவர் மாரி பேசுறீங்களே, நீங்க பிராமணரா? ஆனா ராஜாமா இருக்கீங்களே!" அப்படின்னோனே, "நான் வேதங்களை எல்லாம் நெறைய படிச்சதுனால, எனக்கு சுபாவமாகவே அந்த தர்மங்கள பத்திலாம் பேசறதுக்கு வரும். நான் வந்து ராஜாதி ராஜா யயாதின்னு பேரு. எங்க அப்பா வந்து நகுஷன்." அப்படின்னோனே இந்த தேவயானை என்ன பண்றா? "ராஜாவே,
நீங்க இப்பவே என்ன வந்து கல்யாணம் பண்ணிண்டு, என் கூடவே இந்த சர்மிஷ்டை மற்றும் 1000 தாதிகளையும் கூட்டுண்டு உங்க ராஜ்யத்துக்கு போலாம். என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்றான். யயாதி என்ன சொல்றான்? அவன் ஏற்கனவே வேதங்களை படிச்சதுனால வருணங்கள். அதாவது பிராமண வருணமும், சத்திரிய வருணமும் ஒண்ணா கலப்பது அப்படின்றது தர்மத்துக்கு விரோதமானது. அந்த மாதிரி விரோதமான செயல நான் எப்படி செய்ய முடியும்? 2வது உங்க அப்பா வந்து சுக்கிரர். அவர பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த மாரி ஒரு காரியத்த நான் பண்ணினா, நான் வந்து சாபத்துக்கு ஆளாவேன். அப்படின்ன உடனே இவ என்ன சொல்றா தேவயானி, பாணிக்கிரகணம் அப்படின்ற ஒரு விவாகத்துல செய்யப்படக்கூடிய முக்கியமான விஷயத்த முன்னொரு காலத்துல நீங்க என்ன காப்பாத்துறதுக்கோசரம் என்னுடைய வலது கை கட்ட பிடிச்சு கிணத்துலேருந்து என்ன காப்பாத்திருக்கீங்க. அப்ப என்னோட உயிர காப்பாத்துனீங்க. அந்த சமயத்திலேயே நான் வந்து உங்கள கணவனாக மனசுல வரிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் வேற யாரையுமே கணவனா எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அதனால நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது தான் தர்மம். அப்படின்ன உடனே ராஜா என்ன சொல்றான், உங்க அப்பா வந்து முறைப்படி எனக்கு கன்னிகாதானம் பண்ணி குடுக்காம நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அப்படின்ன உடனே இவ்வளவுதானே உங்களுக்கு பிரச்சனை. நான் இப்பவே எங்க அப்பாவுக்கு செய்தி அனுப்பித்து, அவர வர சொல்றேன்னு சொல்லி ஒரு தாதிய அனுப்புறா. தாதி போய் விஷயத்த சொன்ன உடனே சுக்கிராச்சாரியார் நேரா வரார். அவர பார்த்த உடனே யயாதி அவர் கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, நான் வந்து ராஜா என்னுடைய பேரு வந்து யயாதி. உங்க பொண்ணு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றா. ஆனா ஒரு பிராமண வர்ணத்துல பொறந்த பொண்ண வந்து சத்திரிய வர்ணத்துல பொறந்த நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டா, அது தர்மத்துக்கு ஒப்பானது இல்ல. அதனால நான் முடியாதுன்னு சொல்றேன் அப்படின்ன உடனே, தேவயானி உடனே சுக்கிராச்சாரியர்கிட்ட என்ன சொல்றா, என்ன முன்னொரு காலத்துல இவ வந்து என் கைய புடிச்சு இவன் என்ன கிணத்துலேருந்து காப்பாத்தினான். அப்படி என் உயிர காப்பாத்தின இந்த ராஜாவ தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என் மனசால முடிவு பண்ணிட்டேன். அப்படி இவரோட எனக்கு கல்யாணம் ஆகவில்லை என்றால், நான் வந்து மரணத்த எதிர்த்துக் கொள்கிறேன். அப்படின்னு சொன்னவுடனே, அவ அப்பா என்ன பண்றாரு, ராஜாவ பார்த்து, இது வந்து விதிவசத்தால நிச்சயிக்கப்பட்ட திருமணம். ஏற்கனவே இவ ஒரு வாட்டி கச்சன் அப்படின்ற பிராமண பையன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவெடுத்து, அவன் வந்து இவள கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனதுனால, இப்ப இவ உன்ன மனசால வெறுச்சுட்டா. நீயும் கல்யாணம் பண்ணலன்னா, அவ இறந்து போயிடுவா. அதனால நீ இவள கல்யாணம் பண்ணிக்கோ. இது வந்து தர்மத்துக்கு விரோதமாக இருந்தாலும், அந்த தர்மத்துக்கு விரோதமான செய்கையினால உனக்கு ஏற்படக்கூடிய பாபமானது, என்னுடைய அனுமதியின் பேரினால் இந்த கல்யாணம் நடக்கிறது இல்லையா? அதனால இந்த பாபம் உன்ன வந்து சேராது. எவன் ஒருத்தன் பிராமண பெண்ணை அவர்களோட பெற்றோருக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறானோ, அவனுக்கு தான் வந்து அந்த பாவம் வந்து சேரும். அப்படின்னு ஒரு விளக்கத்த குடுக்கிறார். இத கேட்ட உடனே யயாதி என்ன சொல்றான், சரி என்ன வந்து இந்த பாவத்திலேருந்து நீக்கிட்டேன்னு நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணினா, முறைப்படி நான் இவள கல்யாணம் பண்ணிக்கிறேன்ன உடனே சுக்கிராச்சாரியார் என்ன பண்றார், அந்த க்ஷணமே யயாதிக்கு வந்து என்னுடைய மகள அவளுடைய விருப்பத்தின் பேர்ல நான் கல்யாணம் பண்ணி குடுக்கறனால, இந்த பாவம் உன்ன அண்டாது அப்படின்ன உடனே, அவ 2 பேருக்கும் அந்த இடத்திலேயே வேத முறைப்படி எப்படி கல்யாணம் பண்ணி குடுக்கணுமோ, அப்படி கல்யாணம் பண்ணி குடுக்கிறார். கல்யாணம் பண்ணி கொடுத்த தன்னுடைய பெண்ணாகிய தேவயானிக்கு நெறைய சீர்வரிசைகள், தனங்கள்லாம் குடுக்குறாரு. குடுத்துட்டு அவரு ராஜா கிட்ட ஒரு வார்த்தைய சொல்றாரு. ராஜா, இவ கூட இருக்கிற சர்மிஷ்டை வந்து இந்த நாட்டின் ராஜாவாகிய ரிஷபர்வாவின் பெண்ணு. அதனால நீ வந்து தேவயானிய எப்படி முறைப்படி நடத்தணுமோ, அதே மாரி நீ சர்மிஷ்டையும் மரியாதையோட நடத்து. அவளுக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் செஞ்சு குடுத்து, அவளையும், அவள் கூட இருக்கிற இந்த தாதிகள் 1000 பேரையும் எல்லாரையும் நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். எந்த காரணத்த கொண்டும் நீ சர்மிஷ்டைய வந்து கல்யாணம் பண்ண வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோட நீ வந்து நெருங்கக்கூடாது. அவள தனிமையில நீ பார்த்து பேசக்கூடாது. அவள தொடக்கூடாது. அப்படி நீ பண்ணின அப்படின்னா, என்னுடைய சாபம் உன்ன வந்து சேரும் அப்படின்னு சொல்றார். இத கேட்ட உடனே யயாதி வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு, சுக்கிரர் கொடுத்த சீர்வரிசைகள், தனங்களோட கல்யாணம் பண்ணின்ற தேவயானியையும், சர்மிஷ்டையும் கூட 1000 தாதிகள் இவ எல்லாரோடையும் கூட்டிட்டு என்ன பண்றான், தேர்ல ஏறி தன்னுடைய நாட்டுக்கு போய் சேர்ந்துடுறான். இந்த நாட்டுக்கு போய் யயாதி என்ன பண்றான், தேவயானிய தன்னுடைய அந்தப்புரத்துல குடி வைக்கிறான். சுக்கிரர் சொன்ன பிரகாரமே சர்மிஷ்டைய அவளுடைய அந்தப்புரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல அவளுக்கு ஒரு மாளிகை கட்டி, அதுல சர்மிஷ்டைய குடி வச்சுட்டு, அவ எல்லாருமா அந்த இடத்துல வந்து சந்தோஷமா இருக்கா. அப்படின்ற கதைய நம்ம வைசம்பாயனர் ஜனமேஜயனுக்கு சொல்றார். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம்.
ஹரி ஓம்.